ஏங்க ஒரு நிமிஷம் வந்து இப்ப நான் சொல்ல போறது உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இந்த சிலிண்டர் லோடு வாங்கி இருங்க வர காட்டுறேன். சிலிண்டர் லோடு வாங்கி 1 மாசம் ஆகுதுங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அடுப்பு புதுசுங்க. அடுப்பு வாங்கி இப்ப 7 மாசம் ஆகுது. அடுப்பு வாங்கி 7 மாசம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். அடுப்பு புதுசு. இந்த ரெகுலேட்டர் வாங்கி 2 மாசம் ஆகுது. இதுவும் புதுசு. அடுப்புலயும் பிரச்சனை இல்ல, ரெகுலேட்டர்லயும் வந்து பிரச்சனை இல்லைங்க. அது எதுல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் தாங்க வந்து பிரச்சனை. இந்த லோடு பிரச்சனைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலிண்டர் வச்சிருந்தாங்க. அந்த சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இது இப்ப மாட்டி இன்னையோட 7 நாள் ஆகுதுங்க. இந்த லோடு இதுல மாட்டி 7 நாள் ஆகுதுங்க. இந்த சிலிண்டர் இதுல வந்து சிலிண்டர் நிறைய ஓப்பன் ஆகி வருதுங்க. கீழே வந்து சிலிண்டர் நிறைய ஓப்பன் ஆகுதுங்க. அடுப்பும் புதுசு, ரெகுலேட்டரும் புதுசு. சிலிண்டர் கீழே வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து சிலிண்டர்ல வந்து படிமானமா உட்காரலுங்க. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவசக்தி வண்டியில தாங்க நாங்க வந்து எடுப்போம். அவர் அந்த அண்ணா வந்தார், அந்த வண்டிக்காரன்னா அவரை கூப்பிட்டு நான் வந்து காமிச்சேன். அவர் வந்து பாத்துட்டு என்ன சொன்னாரு, இது அவ்வளவுதான்க்கா, இது வந்து எதுவும் பண்ண முடியாது. அதாவது இந்த சிலிண்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிலிண்டர்ல ரெகுலேட்டரை நம்ம மாத்திரம் பாருங்க. கீழே ரெகுலேட்டரை சிலிண்டர் மூடி ஓபன் பண்ணிட்டு அந்த ரெகுலேட்டர் வந்து அதுல நம்ம மாத்திரம் பாருங்க. அதுல வந்து சுத்தீர வந்து தவணை கொடுத்திருப்பாங்க. அந்த தவணை வந்து ஒவ்வொன்றுல பெருசா இருக்குமா, ஒவ்வொன்றுல வந்து கரெக்டா கச்சிதமா சின்னதா இருக்குமா அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அது அவ்வளவுதாங்க, நீங்க எடுத்து 1 மாசம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, வந்து அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேல கல்லு வச்சு எருவிட சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க வர பாருங்க. இந்த கல்லை வச்சுட்டு அவரு பாருங்க, இது மேல இந்த சிலிண்டர் மேல இது மேல வந்து உட்காரக்கூடாது. இந்த கல்லு வந்து இந்த ரெகுலேட்டர்ல உட்காந்துச்சுன்னா இந்த ரெகுலேட்டர் மேல இந்த கல் இப்படி வச்சுட்டோம்னா அந்த ரெகுலேட்டர் கீழே ஐந்திக்குது. அப்ப வந்து கீழே வந்து சிலிண்டர் வந்து நிறைய ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சிலிண்டர் வந்து நிறைய வரமாட்டேங்குது. பாத்தீங்கன்னா இந்த கல்லு வைக்காத நம்ம வந்து எரி விட்டோம்னா சிலிண்டர் வந்து நிறைய வந்து லீக் ஆகுது. அப்படின்னா இங்க அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இங்க கீழே சிலிண்டர்ல வந்து லீக் ஆச்சுன்னா நமக்கு தாங்க ஆபத்து. அது உங்களுக்கும் யூஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து இதை நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து போட்டு காட்டிட்டு இருக்கேன். வந்து எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அண்ணா எனக்கு காமிச்சு கொடுத்தது அவ்வளவுதான். அதாவது இந்த கல்லு எடுத்து அந்த சிலிண்டர் மேல ரெகுலேட்டர் மேல வச்சோம்னா தூக்கி வச்சோம்னா அந்த கல்லு வெயிட்ல அது வந்து உட்காந்துக்குதுங்க. வந்து சிலிண்டர் வந்து லீக் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த கல்லை எடுத்துட்டேன்னா சிலிண்டர் கீழே திறந்து விட்டுட்டு அங்க பத்த வச்சோம்னா நிறைய லீக் ஆகுதுங்க. கீழே வந்து நிறைய லீக் ஆகுதுங்க. அந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது. இது உங்களுக்கு வந்து யூஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்ககிட்ட எடுத்து காட்டிட்டு இருக்கேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் அதே போலயே பண்ணுங்க. ஓகேங்களா? இதை எடுத்துட்டு சிலாப்பு கடியில வச்சிருவேன் நானு. சிலாப்பு கடியில எடுத்துட்டு தான் சிலாப்பு கடி